வணக்கம். தேனி சமையலில் காரா கடலை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். காரா கடலை செய்கிறதுக்கு வறுக்காத நிலக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பெருங்காயம், ஒரு 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது போக தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மாவு தவிர எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு கொரன்னு லேசாக அடித்து எடுத்துக்கிடணும். வலுவல்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம கடலையோடு சேர்த்து போட்டு அதோட கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்த்து அடிக்கலைன்னா சேர்த்து தனியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா முதல்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. லேசாக தண்ணி தெளித்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு ஸ்டேஜில் கையில் ஒட்டிக்கிட்டு வரும் கடலை. நம்ம உதுத்துற அளவுக்கு இருக்கும். இப்படி எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா இப்படி உதிரும். அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு கடலையாக நம்ம உதுத்து விட்டுக்கிட்டே வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டணும். இந்த மாதிரி நல்லா ஓரத்துலேருந்து ஊற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கையில் எண்ணெய் தெறிக்காமல் அனல் அடிக்காமல் இருக்கும். நல்லா பபிள்ஸ் அடங்கினோடனே காராக்கல்லையை இருத்து எடுத்துடணும். இப்போ இதே போல் மீதம் இருக்க மாவையும் போட்டு எடுக்கணும். போடும்போது ஓரத்தில் போடணும். நடுவில் போட்டோம்னா சில நேரம் கையில் தெரிச்சிடும். அதனால் ஓரத்தில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துடணும். எல்லாத்தையும் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற காராக்கல்லையை உள்ளே போட்டு ஒரு தடவை பிரட்டி எடுத்துடணும். அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் காரா கடலை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.